ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஆண்டவரே, இதோ நான் பாவி, நீர் உன் சாயலாக என்னை படைத்தீர். ஆனால் நானோ உன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறந்தேன். என் பணிகளை செய்ய மறந்தேன். உம்மை மறுத்தேன். ஆண்டவரே, பாவம் செய்தேன். என் கடமைகளை செய்ய தவறினேன். ஆண்டவரே, இதோ என்னை ஒளிரச் செய். உம் ஆவியால் என்னை ஒளியூட்டும். உம்முடைய ஆவியானவரால் என்னை பலப்படுத்தும். என்னை அபிஷேகம் செய்யும். அப்போது ஆண்டவரே, இதோ நான் வலுப்பெறுவேன். என் கடமைகளை செய்ய எனக்கு ஆற்றல், சக்தி உம்மிடமிருந்து எனக்கு கிடைக்கும். உன் பிள்ளையாக வாழுவேன். ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவே என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரி, திருத்தூதர்கள் பணி 9:17 இவ்வாறு சொல்லுகிறது. அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டிற்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் பவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூய ஆவியால் நீ ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பினார் என்று சொல்லி அனனியா பவுலின் மீது கையை வைத்தான். பவுலடிகளார் பார்வையை பெற்றுக் கொண்டார். பவுலடிகளாருடைய வாழ்வு மாறியது. அப்போதுதான் புனித பவுலடிகளாருக்கு தெரிந்தது, எந்த பணியை நான் செய்ய வேண்டும், எது உண்மையான பணி. வலுப்பெற்றார், ஆற்றல் பெற்றார், கிறிஸ்துவுக்காக தன் வாழ்வை கையளித்தார். இன்னைக்கு நானும் நீங்களும் கூட இதோ வலுவிற்று இருக்கிறோம், பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ அந்த அனனியா புனித பவுலடிகளார் மீது கையை வைத்தது போல, ஆண்டவரே உம்முடைய வல்லமையான அருட்கரம் எங்கள் மீது இருக்கட்டும். நாங்கள் ஆவியின் அபிஷேகத்தை, ஆவியின் ஆற்றலை பெற வேண்டும் என்று சொல்லி, எங்கள் கண்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரிடத்திலே நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி எம்மை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவே என் இறைவா. உந்தன் திருவுளப்படி
படி என்னை நடத்தும் கரமுயர்த்துவாம். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். மீண்டுமாக. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன்.